பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இது வந்து நம்ம எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுவே மீனிங் என்ன? ஸோ இந்த கான்செப்டில் இப்போ எஃப் சஸ் தட் ஏ டு பி. A and B any numbers, maybe real number or a natural number, or find some finite number. Finite number A வந்து 1, 2, 3 up to 10, and B is also some 2, 5, 8. இந்த மாதிரி finite number இருக்குன்னா நம்மளுக்கு மேப் எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னா f of x equal to some function, maybe x squared or x squared, some arithmetic operator யூஸ் பண்ணிக்கலாம், x plus 2 or whole square இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம x belongs to எங்க இருக்கும், இதுக்கு பேர் டொமைன் செட். இந்த ஏங்கிறதுக்கு பேர் டொமைன் செட்டில் இருக்கும். அண்ட் இந்த f of x பேர் வந்து டொமைன் செட் இருக்கும். f of x belongs to எங்க இருக்கும், கோடொமைன் செட்டில் இருக்கும். f of x belongs to vector 2. சரிங்களா? அப்போ இங்கே ஏங்கிறது என்ன சொன்னேன், ஏங்கிறது பார்த்தீங்கன்னா டொமைன் செட், அந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடொமைன் செட். பிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடொமைன் செட். அப்போ ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு பேர் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வருது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அனதர் நேம் டொமைன் செட்டில் கோடொமைன் செட் இருக்கும். அந்த நேமுக்கு பேர் என்னது இமேஜஸ். அந்த இந்த எக்ஸ் டொமைன் செட்டில் இருக்கிற நேம் என்னன்னா ப்ரீ இமேஜ். இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும், அந்த ப்ரீ இமேஜ் சரிங்களா? அப்போ டொமைன்னா யார், கோடொமைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு மேப் டிபைன் ஆகுது. சப்போஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது என்னது எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ, இந்த இஜெட்டுங்கிறது எஃப் ஆஃப் பியோட வேல்யூ, அந்த ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் சியோட வேல்யூ. இந்த மாதிரி டிஃபைன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்னா நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து லெட்டர் திரும்ப ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்டூ ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்டூ ஃபங்க்ஷன். அப்போ இன்டூ ஃபங்க்ஷன் ஆன்டூ ஃபங்க்ஷனாக ரெண்டு கேஸ் டிவைட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மினி ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன். மினி ஒன் ஃபங்க்ஷன், ஒன் ஃபங்க்ஷன். இங்கே இன்டூ அண்ட் ஆன்டூ கேஸில் பார்த்தீங்கன்னா இதே சேம் இன்டூ ஒரு கேஸில் தான் மினி ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், ஏக்கு எத்தனை இமேஜ் இருக்குது, பிக்கு எத்தனை இமேஜ் இருக்குது, சிக்கு எத்தனை இமேஜ் இருக்குது, எக்ஸாக்டாக ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் இமேஜாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏபிசிக்கு இந்த டொமைன் எலிமெண்ட் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் கோடொமைன் செட் இருந்தால் தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் எ ஒன் ஃபங்க்ஷன். தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் எ ஒன் ஃபங்க்ஷன். சரியாம்மா? இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன என்ன புரிஞ்சுக்கோங்க, அதாவது டொமைன் செட்டில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் வேல்யூஸ் இன் கோடொமைன் இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஒன் ஃபங்க்ஷன். அப்போ ஒன்னோட சேம் டெபினிஷன் தான் மெனி, அதாவது இன்டூக்கும் ஆன்டூக்கும் சேம் ஐடியா தான். அப்போ இன்டூ எப்போ ஆகும், ஆன்டூ எப்போ ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இன்டூ எப்போ ஆகும் அப்படின்னா இன் கோடொமைன் செட்டில் சம் பாயிண்ட்ஸ் இங்கே ரிமைனிங் இருந்ததுன்னா மேப் டிபைன் ஆகாதவங்கன்னா இங்கே கோடொமைன் செட்டில் வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து டிபைன் ஆகாத எம்டியாக இருந்ததுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் இன்டூ ஃபங்க்ஷன். ஐடியா புரியுதமா? என்னது கோடொமைன் செட் வந்து ஒரு இமேஜஸ் வேல்யூ வந்து டிபைன் ஆகாது இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஒரு வேல்யூ மட்டும் இல்லை, மோர் தென் ஒன் வேல்யூஸ் போட்டுக்கலாம். சம் வேல்யூஸ் இஸ் நாட் டிபெண்ட் இந்த இமேஜ் அதுக்கு பேர் என்னது இன்டூ ஃபங்க்ஷன். சரியாமா? அப்போ ஆன்டூனா என்னன்னா எல்லா எலிமெண்ட்டுமே டிபைன் ஆகிருக்கும். சரிங்களா? ஆன்டூனா என்னது, எல்லா எலிமெண்ட்டுமே டிபைன் ஆகிருக்கும். இந்த எலிமெண்ட்னால எல்லா எலிமெண்ட்டுமே கோடொமைன் செட் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன, இமேஜஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இன் கோடொமைன் இருக்குதோ அத்தனையுமே கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் எ ஆன்டூ ஃபங்க்ஷன். தட் இஸ் கால்ட் எ ஆன்டூ ஃபங்க்ஷன். சரியாம்மா? இப்போ ஒன் என்ன சொல்லிட்டு, இன்டூனா என்ன சொல்லிட்டு, ஆன்டூனா என்ன சொல்லிட்டு. அப்போ மெனி ஒன்றுனா என்ன, மெனி ஒன்றுனா இந்த கோடொமைன் இருக்கிற செட்டுக்கு இந்த இமேஜ் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. மேபி சேமாக கூட இருக்கும். சரிங்களா? மோர் தென் ஒன் ப்ரீ இமேஜஸ் கூட கரஸ்பாண்டிங் இமேஜஸ் கரெக்டுங்களா? பாருங்க, இந்த ஏக்கு எக்ஸ் வருது, பிக்கு எக்ஸ் வருது, சிக்கு வேறு வருது. அப்போ டிஃப்ரெண்ட் இமேஜ் இங்கே டிபைன் ஆகும். அப்போ என்னது, கோடொமைன் இருக்கிற டொமைன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்காத சம் எலிமெண்ட்ஸ் வந்து சேம் எலிமெண்ட்டுக்கு இமேஜாக டிபைன் ஆகும்போது
திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் a many ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் a many ஃபங்க்ஷன். சேம் ஐடியா, ஒரு எலிமெண்ட் வந்து டிஃபைன் ஆகாத இருக்குது, அப்போ அந்த ஒரு எலிமெண்ட் டிஃபைன் ஆகாதுன்னா இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். அதே எலிமெண்ட் வந்து சம் டி வச்சுட்டு இங்கே வந்து டிஃபைன் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆன் ஃபங்க்ஷன். டிஃபைன் ஆகிருந்தா ஆன் டு ஃபங்க்ஷன், டிஃபைன் ஆகலை இன் ப்ரோக்ராமிங் செட்டில் சம் பாயிண்ட்ஸ் வந்து நான் டிஃபைன் ஆகிருந்தா திஸ் கால்ட் a இன்டூ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்த ஃபங்க்ஷன் வந்து எனது டவுட் இருக்குதாம்மா? ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்லிக்கிறேன், நான் டொமைன்